திருப்பாவை அப்படின்னு சொல்லி எப்படி ஆண்டாள் எழுதின இந்த பாசுரத்துக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். ஆக்சுவலி ஆண்டாள் இந்த 30 பாசுரமும் எழுதும்போது அவங்க வச்ச பேர் சங்கத்தமிழ் மாலை. அதில் தான் ஒரு பாசுரத்தில் சொல்லுவாங்க, சங்கத்தமிழ் மாலை 30ம் செப்பாமை இன்றொடை பாசுரைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வச்ச பேர் சங்கத்தமிழ் மாலை. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த ஆழ்வார்களில் ஒருத்தர் நாதமுனி அப்படின்னு சொல்லி அவரு தான் இந்த ஆண்டாள் எழுதின பாசனத்துக்கு திருப்பாவை அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். பேர் வச்சா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம்ல. இப்போ நம்ம பசங்களுக்கு பேர் வைக்கிறோம், அது அஸ்ட்ராலஜி பார்த்து வைக்கிறோம், அது பிறந்த தேதி என்னமோ பார்த்து வைக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, இந்த திருப்பாவைன்னு அவர் இந்த சங்கத்தமிழ் மாலைக்கு பெயர் வச்சதுக்கு அவர் கொடுக்குற பெயர் விளக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, திருப்பாவை அப்படின்னா என்னது, பாவைனா பெண்கள். ஸோ பெண்கள் எல்லாம் கூடி கிருஷ்ணர் மேலே பாசுரம் பாடி நோன்பு நோட்டுறதுனால இதுக்கு பேர் திருப்பாவை அப்படின்னு வைக்கிறாரு. இன்னொரு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு அப்படின்னா லக்ஷ்மி, லக்ஷ்மினா மங்களகரம். ஸோ இந்த திருப்பெண்கள், அதாவது திருப்பாவைகள் எல்லாம் எப்படி இருக்காங்களாம், மங்களகரமான பெண்களாக இருக்காங்களாம். அதே மாதிரி அந்த திருப்பாவையினோட 30 பாசுரத்துலேயுமே ஆண்டாள் எந்த ஒரு இடத்துல கூட அமங்கலமான சொல்லாத நெகட்டிவான வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணதே கிடையாதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க சொல்கிறது என்னென்னா, வெள்ளி எழுந்து வியாழன் மறைந்தது அப்படின்னு ஆக்சுவலி வரணும். அதாவது வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, வியாழக்கிழமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு மறைந்தது அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ஆண்டாள் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்களாம் அப்படின்னா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்னு போடுறாங்களாம். அதாவது மறைந்தது அப்படிங்கிறது அவங்கள நெகட்டிவ். ஸோ அந்த நெகட்டிவான வேர்டை யூஸ் பண்ணாமல் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமங்கலத்தை அவங்க யூஸ் பண்ணலை. இந்த 30 பாசுரத்துலேயுமே ஆண்டாள் பாசிட்டிவான வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலையும் இது திருப்பாவை அப்படின்னு பேர் வந்தது. இன்னொரு அர்த்தம் பாவை அப்படின்னா பொம்மை, பாவை மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்படியே செப்பு செல்ல மாதிரி இருக்கா, டால் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பெருமாளான கல்லை, அதாவது பெருமாளான சிலையை வழிபட்டதுனால இதுக்கு அவர் திருப்பாவைன்னு பேர் வைக்கிறாரு. இன்னொரு பாவையினோட அர்த்தம் என்னென்னா, நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற பிளாக் கலர் பியூப்பிள். ஸோ பெருமாள் என்ன பண்ணுறாராம், கிருஷ்ணர் இந்த திருப்பாவை பாடுறவங்கள அவரோட கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறாராம், அவ்வளோ ஒரு அனுகிரகம் பண்ணுறாராம். ஸோ அதனாலேயும் இதுக்கு திருப்பாவைன்னு பேர் வந்தது. அப்படிப்பட்ட திருப்பாவையை நம்ம எல்லாரும் பாடி அதனோட பலன் அடையலாம். தேங்க்யூ.